அவர் கூட சாப்பிட போலாமா? சாப்பிட போகலாம். வாங்க எங்கள் வீட்டுக்கே போகலாம். எங்கள் வீட்லேயே வந்து சாப்பிட்டு வரலாம். ஓகே சார். எங்கள் வீட்டில் அநேகமாக இன்றைக்கி மீன் குழம்புன்னு நினைக்கிறேன். மீன் குழம்பு பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்கும் சார். ரைட். எங்கள் கூடயே வாங்க போகலாம். சூர்யா என்ற இந்த பையன் நம்ம கடைசியா RBI பதிவு பண்ணோம். சோ இந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ண முன் வந்தது உயர் திரு வசந்தம் கார்த்திகேயன் சார், மாவட்ட கழக செயலாளர், கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம், ரிஷிவந்திய சட்டமன்ற உறுப்பினர். இது வந்து ஒரு ஃபோன் கால், நீங்க கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்றது உண்மையுமே இன்னும் கனவா நினைவான்னு தெரியல. நான் RBI வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன். நிறைய நிகழ்வுகள், நிறைய விஷயங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். நிறைய விஷயங்களை நீங்கள் வெளியே கொண்டு வரீங்க. அதுக்கு முதல்ல என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ வெரி மச் சார். அம்மாலாம் வந்து கூலி வேலை செஞ்சு தான் சார் இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா இறந்த 10 வருஷம் ஆச்சு. கவலைப்படாதீங்க. பார்வை குறையிட்ட அந்த பையன் RBIல நான் நல்லா பாடணும், அதுக்கு ஒரு மொபைல் போன், ஒரு மொபைல் ஸ்டாண்ட், என் படிப்புக்கு பண உதவியும் தேவை அப்படின்னு கேட்டிருந்தான். அத உயர் திரு வசந்தம் கார்த்திகேயன் சாரே அவர் கையாலே கொடுத்துட்டாருங்க. மேலும் அந்த பையனோட படிப்பு முடிஞ்சதுன்னு வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்றதா சொல்லியிருக்காரு. வெளியே கொண்டு வராங்க இல்லையா? அதனாலதானே என்னாலலாம் புரிஞ்சுக்க முடியுது. என்னுடைய கவனத்துக்கு வருது. அதனால RBIக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அதனை தொடர்ந்து அவர் சொன்ன மாதிரியே அவர் வீட்டுக்கு கூட்டு போய் ஒரு சரியான விருந்து மீன் குழம்போட கொடுத்தாருங்க. அவ்வளவு ஒரு எளிமையான மனிதருங்க. அங்க நடந்த உரையாடல நீங்களே பாருங்களேன். வசந்தம் கார்த்திகேயன் சார் அரசியலுக்கு வரலனா என்னவா ஆயிருப்பாரு? மிகப்பெரிய தொழிலதிபர் ஆயிருப்பார். நான் வந்து அரசியலுக்கு வரலன்னா தமிழ்நாட்டில் விரல் விட்டு சொல்லிக்கூடிய ஒரு 50 நபர்களில் ஒரு நபரா நிச்சயம் ஜொலிச்சிருப்பேன். மேரேஜ் லைஃப்ல வந்து லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். இதுக்கு முன்னாடி சாருக்கு ஏதாவது லவ் ஸ்கூல் டேஸ்ல அமையல. பட் சாருக்கு ஏதாவது ப்ரொபோசல்லாம் வந்திருக்கா சார்? உங்க சின்ன வயசுல ஏதாவது ப்ரொபோசல் பக்கத்து வீட்டுல எங்காவது? இல்லை, நான் கிராமத்திலேயே இல்லை. எனக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து எங்க சித்தி வீட்டில், எங்க மாமா வீட்டில், அதுக்கப்புறம் அதுக்கான வாய்ப்பு அமையல. அப்படிதான் எனக்கு போயிடுச்சு. அதனால அது மாதிரி கிராமத்தில் அதுக்கான சூழ்நிலை எனக்கு அமையல. காலேஜில் படிக்கும்போதும் எனக்கு எந்த பொண்ணு அந்த மாதிரி லவ் லெட்டர் கொடுக்கல. அதுவும் இன்னைக்கு இருக்கிற இந்த ஜென்ரேஷன்ல ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்கிறதுங்கிறது கஷ்டம். அது எங்க வீட்டில் நல்லா போகுதுன்னா அதுக்கு என் மனைவி தான் காரணம். எனக்கு எந்த தொந்தரவும் பெரிய எந்த அவளுக்குன்னு எதுவும் கேட்டுக்கிட்டதே இல்லை. அது ஒரு குறுகிய வட்டம். நானும் என் குழந்தைங்க, எங்க அப்பா அம்மா, 2 தம்பி குழந்தைங்க, இதுதான். தம்பி, சாப்பாடு எப்படி இருந்துச்சு சார்? ரொம்ப நல்லா இருந்தது சார். ஆக்சுவலி ரொம்ப திருப்தியாக இருந்தது. நான் இது வரைக்கும் எந்த அரசியல்வாதிகள் வீட்லேயும் வந்து சாப்பிட்டதில்லை. என்னை கூப்பிட்டு வச்சு விருந்து படைத்தமைக்கு ரொம்ப நன்றி சார். ஏன் நான் அரசியல்வாதியே பார்க்குறேன்? நானும் உனக்கு ஒரு சகோதரனா பார்க்குறேன். ஓகே, வாழ்த்துக்கள் அரவிந்த். தேங்க்யூ சார். RBI சம்பந்தமாக வேற எந்த நிகழ்வாக இருந்தாலும், எந்த உதவியாக இருந்தாலும் என்ன கேளுங்க. 24 நாள் எங்கள் கதவு திறந்துருக்கு சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். வாழ்த்து.